நேயர்களுக்கு வணக்கம். ஆத்மா உறங்குவதில்லை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் எப்போவுமே ரெண்டு கருத்துக்களுக்கு விவாதம் முற்று பெறுவதே இல்லை. ஒன்று, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அடுத்ததாக ஆவிகள் உண்டா இல்லையா. இந்த இரண்டுமே எந்த காலத்திலையும் முடிவற்ற விவாதம் தொடரக்கூடிய ஒரு விறுவிறுப்பான துறைகளாகும். ஏனென்றால் அந்த காலத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு எழுதினார். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அது இன்றைக்கும் இந்த இரண்டு துறைகளுக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய கருத்துக்களாகும். ஏனென்றால் கடவுள் என்பதும் ஆவி என்பதும் கண்ணால் பார்த்து நான் பார்த்தேன், ஆவியை பார்த்தேன், இதோ நான் உணர்கிறேன் என்று அடுத்த ஆளுக்கு உணர வைக்க முடியாது. ஆண்டவனை உணர வைப்பதும் அப்படித்தான். ஏனென்றால் இது அவரவர் உணர்ந்து அறியக்கூடிய கருத்துக்களாகும். ஆனால் உணர்ந்து அடுத்தவர்களுக்கு காட்ட முடியாது என்பதற்காக இவை இரண்டும் பொய் என்று சொல்லவும் முடியாது. என்னுடைய 38 ஆண்டு கால அனுபவத்தில் ஆவிகள் இருப்பதை கண்ணால் கண்டிருக்கிறேன். ஆவிகளுடன் பல்லாயிரக்கணக்கான ஆவிகளுடன் பேசி கொண்டிருக்கிறேன், பேசி இருக்கிறேன், பேசி வருகிறேன். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். அதாவது ஒய்ஜா போர்டு என்று ஒரு முறை உண்டு. அந்த ஒய்ஜா போர்டு ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்று அடுத்த முறை. நம் கையில் பேனா பேப்பர் பிடித்தால் அது தானாக நகரும். அதற்கு அடுத்தது டிரான்ஸ் என்று நம்ம கோயில்களிலெல்லாம் குறி சொல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உடலுக்குள் சாமி ஆடுவார்கள். ஆனால் இது ஆட்டம் போடுவதல்ல. சாதாரணமாக நம் ஆவியை நம் உடலுக்குள் அழைத்து ஒரு விதமான அரை மயக்க நிலையில் பேசுவது, அது டிரான்ஸ் மீடியம்ஷிப் என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறு முறைகள் இருக்கின்றன. அதில் முதலாவதாக சொல்லப்படுகின்ற ஒய்ஜா போர்டு முறை, அதாவது ஆங்கில எழுத்துக்கள் 26ஐயும் எழுதிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 0 என்று போட்டுவிட்டு எஸ் ஆர் நோ என்று ஒரு பக்கம் எழுதிவிட்டு அதன் மேல் ஒரு சிறிய காசுகளை வைத்து கை வைத்து இயக்கினால் அந்த காசுகள் தானாகவே நகர்ந்து சென்று ஒரு எழுத்தாக காட்டும். அந்த எழுத்துக்களை நாம் எழுதி கொண்டு வந்தால் அது வார்த்தைகளாக உருவாகும். இந்த முறையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் காணப்போகிறீர்கள். என்ன மச்சான், எங்க இருக்க? நாளைக்கு ஃப்ரீயா? நான் ஃப்ரீ தான். அப்புறம் எங்க போலான்னு பிளான் வச்சிருக்க? போன தடவை போன மாதிரிலாம் வேணாம். இன்னைக்கு எங்கேயாவது நல்லா த்ரில்லிங்கான ஒரு இடத்துக்கு போகலாம். ஆமாம்மா, 3 பேரும் போகலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆமா, உங்க அங்கிள் ஏதோ ஒரு காட்டேஜ் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, அங்க போலாமா? போலாம் மச்சான், போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போயிட்டு சண்டே வர மாதிரி பாத்துக்கலாம். ஓகே ஓகே, சரி, நான் நீ பேசிட்டு எனக்கு கூப்பிடு. ஓகே ஓகே, பாய். பாக்குறதுக்கு பயமா இருக்கா? வா போலாம், வா.
செல்போன்ரா. ஏய் இங்க என்னமோ இருக்குடா. அதுதான் நான் எதுக்கு ட்ரை பண்றேன். ஏய் என்னடா இது? எனக்கு தெரியும்டா. எப்படிடா? இதுக்கு தேவை ஒரு காயின், ஒரு கேண்டில், ஒரு கிளாஸ் வாட்டர் தான். எனக்கும் தெரியும்டா. 2 பேரும் காயினை வச்சுட்டு ஆவி வர வச்சோம்னா எஸ்ன்னு இருக்கு பார், அது தெரியும். அதே மாதிரி நம்ம கேட்குற கேள்விக்கு அது ஆல்ஃபபெட்ஸ் மூலியமாகவும் நம்பர்ஸ் மூலியமாகவும் பதில் சொல்லும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், நம்ம போகும்போதும் குட் பை சொல்லணும். இந்த விஷயத்தை எங்கள் மாமாவும் சொல்லியிருக்காரா. ஏய் வேணா இந்த விபரீத விளையாட்டலாம். ஏய் இதோ ட்ரை பண்ணுவோண்ணா. ஏய் ஏய் வேணாடா. ஏய் என்னடா? ஏய் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா. ஏய் ப்ளீஸ். ஏய் சுமார். ஏய் வேணாடா ப்ளீஸ். ஏய் ஒன்றும் இல்லைடா. ஏய் வேணாடா. அப்புறம் ஏதாவது பிரச்சனையா இருக்கும்டா. ஏய் ஒன்றும் சொல்றதுக்கு பயப்படாதடா. ஏய் அட ச்சே, என்ன பெரிய ரோதனையா போச்சுடா. வாடா படுக்க போலாம். போடா போடா. ப்ளீஸ்டா. டேய் 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 யாரோ இருக்காங்கடா. டேய் டேய் ஐயோ டேய் டேய் நீ யாவது இருந்துடா. டேய் ப்ளீஸ்டா யாரோ இருக்காங்கடா. ஏய் எப்படியாவது காப்பாத்துங்கடா. டேய் எதுவும் உருவம் வந்து பயமுறுத்துறா. ஐயோ யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஒய்ஜா போர்டு என்று அழைக்கக்கூடிய ஆவிகளை அழைக்கும் முறையை பற்றி இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் சொல்கிறேன்.